வணக்கம். கடந்த காலங்களிலே நாங்கள் முற்றாக பார்வையற்றவர்களுக்காக ஏற்படுத்திய வாழ்வாதார திட்டங்கள் ஒரு நிவாரண திட்டங்களாகவே தான் அமைய பெற்றிருந்தது. அவர்களுக்கு ஏற்படுத்திய சுய தொழில்கள் அடிபட்டு போகின்ற பொழுது, அவர்கள் இன்னொருவரிடத்திலே வேலை தேடி ஓடுகின்ற பொழுது, அவருக்கு யாருமே வேலை வாய்ப்பு கொடுக்க முன்வருவதில்லை. 5 10 கொடுத்து அனுப்பி விடுவார்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு வருமானத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவைப்பாட்டை நாங்கள் உணர்ந்தோம். இதற்கு நாங்கள் மூதாதையர்களை நாங்கள் ஈடுகோலாக எடுத்துக்கொண்டோம். அதாவது அவர்கள் தங்களுக்கென்று ஒரு சொத்து சேர்த்து வைப்பதன் ஊடாக தங்களை மற்றவர்கள் பராமரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருந்தார்கள். அத்தோடு நமது தமிழர் தேசிய தலைவர் அவர்களும் சமாதான காலத்திலே இந்த தண்டுவடம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வைப்பிலிட்டிருந்தார். இதன் மூலம் அவர்கள் தங்களுடைய தேவைப்பாடுகளை அவர்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருந்தார். இது எங்களுக்கு ஒரு படிப்பினையாக அமையப்பட்டிருந்தது. இத்திட்டங்களின் படிப்பினைகளின் ஊடாகவே தான் நாங்கள் இந்த திட்டங்களை நாங்கள் செயற்படுத்தி வருகின்றோம். இதன் ஊடாக கிடைக்கப்படுகின்ற இந்த வட்டி வீதத்தின் ஊடாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை செலவினத்தை ஈடு செய்ய வேண்டும். அதாவது ஒரு நேர சாப்பாடாவது தங்களுக்கு சாப்பிடுவதற்குரிய வருமான நிலை இருக்கின்றது என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்களை வாழ வைப்பதற்காக நாங்கள் இந்த நிரந்தர வைப்பு திட்டத்தை முற்றாக பார்வையற்றவர்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று பன்னாட்டு மாற்றுத்திறனாளிகள் இந்த நாளிலே நாங்கள் 12 பேருக்கான 2ஆம் கட்ட நிரந்தர வைப்பு திட்டத்தை நிறைவேற்றி இருக்கின்றோம். திட்டங்களுக்கு பல்வேறு தரப்பினர் எங்களுக்கு உதவி இருக்கின்றார்கள். அத்தோடு எங்களுக்கு பேருதவி புரிந்திருக்கிறார்கள். லண்டன் தாயக மேம்பாட்டு செயற்பாட்டு செயலணியினர் அவர்கள் இந்த திட்டத்தை இந்த 12 பேருக்குமான செயற்திட்டத்தினை நிறைவு செய்வதற்காக அவர்கள்தான் உதவி இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த முற்றாக பார்வையற்றோருக்கான நிரந்தர வைப்பு செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொள்வதற்காக உதவி புரிந்த அனைத்து கொடையாளர் உள்ளங்களுக்கு நாங்கள் நமது வன்னி விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பிலே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.